அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 57வது அத்தியாயமான அது ஹதீத் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களினுடைய இறைவனின் பக்கம் இருக்கக்கூடிய மன்னிப்பின் பக்கமும், வ ஜன்னாத்தின் அருளுஹ ஸமாவாத்து வல் அருள், இன்னும் இந்த வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கிய அளவிற்கு இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு கட்டளை இடுகிறான். இந்த வசனத்தை நம்மில் பல மக்கள் முன்பே கேட்டு இருக்கலாம். இந்த முறை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல என்ன தோணுது யோசித்து பாருங்க. அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு இருக்கு, அந்த மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்துக்கு விரைந்து போங்க. அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது அல்லாஹ் சொல்றான், அந்த சொர்க்கத்தினுடைய பரப்பளவு ஒட்டுமொத்த வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்கின்ற இந்த குர்ஆன் வசனத்தை கேட்கும் பொழுது நம்மில் எத்தனை பேரினுடைய உள்ளங்கள் அந்த சொர்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது? நமக்கு யாருக்காச்சும் தோணுச்சா அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு நம்ம முந்தி போகணும், அதிகமான நற்காரியங்களை செய்யணும், இன்னும் நம்முடைய தொழுகை அதிகமா கூட்டணும், அதிகமான இபாதத்துல ஈடுபடணும், இப்படி ஏதாவது தோணுச்சா? ஒரு சில நபர்களுக்கு தோணி இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு எதுவுமே தோணாம சரி சொர்க்கம்னா அப்படி இருக்கும் போல என்பது போன்ற ஏதாவது ஒரு சிந்தனை வந்திருக்கலாம். இதே வாசகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர்களினுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருந்துச்சு? போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது, எதிரிகள் எல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் இந்த வாசகத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள், கூமு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னாத்தின் அருளுஹ ஸமாவாத்து வல் அருள், இந்த சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், அந்த சொர்க்கம் ஒட்டுமொத்த பூமியையும் வானத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சொர்க்கம் வேணும்னா முன்னாடி போங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த வாசகத்தை கேட்டவுடன் அந்த இஸ்லாமிய படையில் இருக்கக்கூடிய ஒரு அன்சாரி தோழர் உமைர் இப்னு ஹுமாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியமாயிருக்கு. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா பஹ் பஹ்னு கத்த ஆரம்பிக்கிறார். இது என்ன வாசகம்னா, ஒரு சந்தோஷத்தினுடைய உச்சிக்கு சென்றால் ஒரு சில வாசகங்களை நம்ம எழுப்புவோம்ல, அந்த மாதிரி ஒரு சப்தம் இது. உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மா யஹ்மிலுக அலா கௌலிக பஹ் பஹ், இப்படி பஹ் பஹ்னு மிகப்பெரிய ஒரு பேரானதத்தோட நீங்க இப்படி கத்துறீங்களே, அதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. உடனே அவர் கேட்கிறார், வியந்து போய் வியப்படைந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கான சொர்க்கத்தினுடைய பரப்பளவு ஒட்டுமொத்த வானத்தையும் பூமியை உள்ளடக்கியதாக இருக்குமா, அவ்வளவு பெரிய சொர்க்கம் எனக்கு அப்படின்னு கேட்கிறார். ஆமா, நீங்க அந்த சொர்க்கத்திற்குரியவராக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த வாசகத்தை கேட்ட உடனேயே அவர் போர்க்களத்திலிருந்து பேரித்தமங்களை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். உடனே ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து இந்த கட்டளை வருகிறது, சொர்க்கம்னா இப்படிதான் இருக்கும் என்பதற்கான ஒரு சிந்தனை கிடைக்கிறது. கிடைத்த மாத்திரத்தில் கையில் வைத்திருந்த பேரிச்சம்பழத்தை, நம்ம இதை சாப்பிடுற நேரம் கூட இந்த பூமியில இருந்துடக்கூடாது, அந்த நேரம் கூட நம்ம அந்த சொர்க்கத்துக்கு போவதை விட்டு தாமதித்து இருந்துடக்கூடாது, பேரிச்சம்பங்களை அப்படியே விட்டுவிட்டு வேகமாக விரைந்து சென்று போரிடுகிறார். அதே போரில் கொல்லப்படுகிறார். வானம் மற்றும் பூமியினுடைய பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு சொந்தக்காரராக மாறுகிறார். இந்த ஒரு வாசகத்தை கேட்டு உயிரை விடுவதற்கும் துணிந்து சென்றார். உயிரையும் விட்டு அந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரராக மாறினார். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு 5 சென்ட் இடத்தை வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபடுறோம். ஒரு சென்ட் 5 லட்சமா, 25 லட்சம் தேவைப்படும். உள்ளூர்ல என்னென்ன வேலை பார்க்கலாம், இல்ல வெளிநாடு போய் வேகமா சம்பாதிக்கணும். ஒரு 5 சென்ட் இடத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த காலத்தை அர்ப்பணிச்சிடறோம். வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பத்தை பிரிந்திருந்து ஏராளமான சங்கடங்களையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த அற்பமான உலகத்துல கொஞ்சோண்டு இடத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டுறது. ஆனா அல்லாஹ் எதன் பக்கம் கூப்பிடுறானா, சொர்க்கத்துக்கு வாங்க, வானத்தை பூமியை உள்ளடக்கியது. 5 சென்ட் கிடையாது, 10 ஏக்கர் கிடையாது, ஒட்டுமொத்த பூமியை உள்ளடக்கிய எவ்வளவு பெரிய தூரமாக இருக்குமோ, எவ்வளவு பெரிய விசாலமான இடமாக இருக்குமோ, பத்தலையா வானத்தை சேர்த்துக்கும், அவ்வளவு பெரிய சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, அதன் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று இறைவன் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறான். எத்தனை மக்கள் இந்த அழைப்பிற்கு பதிலளிப்பவர்களாக இருக்கிறோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்காரியங்கள் அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு போதுமானதாக இருக்கா? இந்த நேரத்துல நான் மரணிச்சேன்னா அந்த சொர்க்கத்துக்கு நான் போயிருவேன்னு நம்மில் எத்தனை மக்களால் சொல்ல முடியும்? அன்பார்ந்தவர்களே, சொர்க்கம் என்பது அவ்வளவு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏராளமான அர்ப்பணிப்புகளுக்கு பின்பாகவும் தியாகத்திற்கு பின்பாலும் மறைந்திருக்கிறது இந்த சொர்க்கம். அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆவதற்கான முயற்சிகளை இன்னும் அதிகமாக எடுத்து
வானம் மற்றும் பூமியை உள்ளடக்கியக்கூடிய சொர்க்கத்திற்கு நாமும் ஒரு சொந்தக்காரர்களாக மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.